இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை யாரிடத்துல சொல்கிறாருன்னா அவருடைய சீஷர்கள் இடத்துல சொல்கிறாரு. 16வது வசனத்தில் பாருங்கள், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலம் என்னை நீங்கள் காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள்னு சொல்லி அவங்க சீஷர்கள் இடத்துல சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நான் பிதாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காரியமாக இருக்குது இல்லையா, தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார்னு சொல்கிறார். நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் பாடுகளை பட்டார் இல்லையா, அவர் நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். இப்போ அவருடைய சீஷர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கார் இல்லையா அப்போஸ்தலர்களுக்கு. அவங்க உலகம் முழுவதும் சென்று யூதாவிலும் எருசலேமிலும் சமரியாவிலும் போய் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பலவிதமான இடரல்களை நீங்கள் சந்திப்பீங்க. உன் ஜப ஆலயங்களில் நீங்கள் புறம்பாக்கப்படுவீங்க, பலர் உங்களை கொலை செய்யும்படியாக ஒப்பு கொடுப்பாங்க, இப்படி பல பாடுகளை அடைவீங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள்னு சொல்கிறார். அதனால தான் நான் பிதாவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் காண்பீர்கள்னா தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்பும்போது அவர் சத்திய ஆவியாக அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். அவர் சுயமாக பேசாமல் அவர் கேள்விப்பட்டவைகளையும் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி அந்த ஆவியானவர் அவங்கள சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார்னு சொல்கிறார். அப்போ சுவிசேஷத்தின் நிமித்தமாக பல சோதனைகளையும் பாடுகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் பாருங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையாவது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போது அவர் சுவிசேஷத்தின் அறிவிக்கிறது நிமித்தம் பலவிதமான பாடுகள் வரும். அப்போ நீங்கள் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, அந்த விசுவாசத்துக்கு பரீட்சை வரும். அப்போ நீங்கள் பொறுமையோடு அதை சந்தோஷமாக நீங்கள் எண்ணுங்கள் சொல்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் இருக்கணும், பூரண நிறைவுள்ளவர்களாக நீங்கள் காணப்படணும்னா பொறுமையை காத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா சுவிசேஷத்தின் நிமித்தம் மத்தேயு 5:4 சொல்கிறாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏன்னா சங்கீதம் 126:5-6 வசனத்தில் நாம் பார்க்குறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். எப்படி ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் விதையை விதைக்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த விதையை பாரத்தோடு கொண்டு போகிறான். இந்த விதையை நாம் விதைக்கும் பொழுது இது நமக்கு எப்படி பலன் தரும், இது எப்படி நமக்கு இதன் மூலமாக நமக்கு பலன் வரும்னு சொல்லி அந்த விதையை அவன் கண்ணீரோடு விதைக்க போகிறான். ஆனால் அவன் அள்ளி தூவின விதையை சுமந்து போகும்போது அவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் அந்த பயிர்களெல்லாம் விளைந்து அறுவடைக்கு வரும்பொழுது அதை கம்பீரத்தோடு அந்த அரிக்கட்டுகளை அவன் சுமந்து போகும்போது எப்படி போகிறான்னா சந்தோஷத்தோடு போகிறான். அது போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமோ அது நிமித்தம் அநேக துன்பங்களையும் பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனாலும் நாம் கடைசியாக எதை தான் அறுக்க போகிறோம், நன்மையானவர்களை நாம்
அறுக்க போகிறோம் இல்லையா? நன்மையை நம்ம அடைய போகிறோம். அதனால நாம் கண்ணீர் விடுகிறது, அந்த அழுது கொண்டு இருக்கிற காலங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நமக்கு சந்தோஷமாக மாற்றுவார். எந்தெந்த காரியத்தில் இன்றைக்கி நம்ம துக்கப்பட்டு இருக்கிறோமோ, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியத்தை நாம் அவர் பாதத்திலே ஒப்புவித்து காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் ஒரு பாடுகளை அடைகிறோம்னா அது இந்த உலகத்தில் நம்ம அந்த பாடுகளை அடைகிறோம். ஆனால் நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் போகும் பொழுது அங்கே நம்மை கர்த்தர் மகிழ்ச்சியாக வைக்க போகிறார் இல்லையா? அங்கே யூதா 1:1 சொல்கிறார் பாருங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர்னு வேத வசனம் சொல்லுது. இங்கே நாம் எவ்வளோதான் பாடுபட்டாலும் பரலோக ராஜ்யத்தில் போய் அவரோடு கூட நித்திய காலமாய் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறோம். அந்த மகிமையை நாம் காண போகிறோம். அந்த நிச்சயத்தை நாம் உணர்ந்து பொறுமையோடு அந்த பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 30:11 தாவீது சொல்கிறார் பாருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர்னு சொல்கிறாரு. அப்போ நம்மை ஆனந்த களிப்பாக தேவனால் மாற்ற முடியும். தேவ சமூகத்தில் நாம் பொறுமையோடு அமர்ந்து காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை புலம்பலை எல்லாம் மாற்றி போடுவார். ரெட்டை உடுத்திருக்கிறோமா, துக்கத்தின் வஸ்திரத்தை இன்னைக்கு உடுத்திருக்கிறோமா, அதை எல்லாத்தையும் தேவன் எடுத்து போட்டு நம்மை மகிழ்ச்சியினாலே இடைக்கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இது தாவீது அறிந்திருந்தார். தாவீது எப்பெல்லாம் அவர் சோதனைக்கு உட்பட்டாரோ, எப்பெல்லாம் மனுஷர்கள் எதிராளிகள் மூலமாக அவர் நெருக்கப்பட்ட போதெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தபோது தேவன் அவரை எல்லா இக்கட்டில் இருந்தோம் நீங்களாக ரட்சித்ததை பார்க்குறோம். அதனால தான் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஏன்னா நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னே இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? யோவான் 16:33 பாருங்கள், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஏன்னா அவர் பிசாசை தன் காலின் கீழே நசுக்கி போட்டார். அவன் கிரியைகளை எல்லாம் அவர் அழித்து போட்டார். அவனை சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவனை சிலுவையிலே வெளியரங்க கோலமாக்கினார் இல்லையா? மரணத்தை அவர் ஜெயித்தார். இன்றும் ஜீவனுள்ள தேவனா அவர் பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. அதை பொறுமையோடு நாம் சகித்து கடந்து போகும்போது தேவன் நிச்சயமாக நமக்கும் நித்திய மகிழ்ச்சியை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால தான் சங்கீதம் 97:11 சொல்கிறார் பாருங்க, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குன்னே சொல்கிறார். அப்போ நீதிமானுக்கென்று கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குது. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய மகிழ்ச்சியானது விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீதியும் உத்தமும் உண்மையுமாய் நம்முடைய வழிகளில் பொறுமையோடு நாம் கடந்து போகும்போது எவ்வளவுதான் பாடுகள் நம்மை மேற்கொண்டாலும் கர்த்தர் அதை நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதும் நாம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்த எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த விசுவாசத்திலே அதிலே நீங்கள் நிச்சயமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய துக்கத்தையும் இந்த நாளிலே சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன்.